Hello, good morning students. இந்த வீடியோவில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான வினாக்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ நேற்று ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாரு பர்சன்டேஜ் இருக்கா இல்லையான்னு சிலபஸில். ஆனால் பர்சன்டேஜ் சிலபஸில் இருக்குது, அதை எல்லாம் பார்த்துங்க. ஓகேங்களா, இருக்கிறதுனால தான் நான் டீச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஓகே, குரூப் 4லேயும் இருக்குது, குரூப் 2லேயும் இருக்குது பர்சன்டேஜ். ஓகே, இந்த பர்சன்டேஜ் சம்மு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, இந்த வீடியோவில் 20வது கணக்கு பார்க்குறோம். போன வீடியோ வரையும் 19 வரையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு 6 கணக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதுவரையும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ஒரு லைக் போடுங்க. ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, நம்ம பர்சன்டேஜ் பார்க்கலாம். அந்த கணக்கில் பாருங்கள். குழல் மதர் மேக்ஸ் எ தோசா by mixing the batter made from 1 portion of urd dal with 4 portion of rice. What is the percentage of rice? ஒரு பங்கு உளுந்து மாவுடன் 4 பங்கு அரிசி கலந்த மாவில் அதாவது பேட்டர்னா மாவு, பேட்டர்னா மாவில் குழல் என்பவர் தாயார் தோசை தயாரிக்கிறார். அப்போ எனில் அரிசி மாவின் சதவீதம் என்னன்னு கேட்கிறார். நல்லா கவனிங்க. அரிசி மாவின் மொத்தம் எத்தனை போர்ஷனு? 5 போர்ஷன். நல்லா கவனி. என்னுடைய சொல்யூஷன் நீங்கள் ஒர்க் பண்ணணும். 5 போர்ஷன் 4 + 1 = 5. ஓகே, அவங்க கேட்கறது எதுக்கு பாருங்க, ரைஸுக்கான சதவீதம் என்ன. அப்போ ரைஸோட சதவீதம் பாருங்க. அப்போ 5ல் 4 பங்கு ரைஸ் இல்லையா, இன்டூ சதவீதம் கேட்கல இன்டூ 100 ஈக்குவல், இது கேன்சல் பண்ணுங்க 20. அப்போ 80%. அப்போ 80% இருக்கா பாருங்க ஆன்சரு. ஓகே, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இப்போ ஒரு போர்ஷன் உளுந்த மாவுன்னு கேட்டாங்கன்னா அப்போ 1/4 1/5 × 100 1/5 × 100 அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 20% கிடைக்கும். எதுக்கு? உளுந்த மாவுக்கு. அப்போ உளுந்த மாவுன்னு கேட்டால் இந்த ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், விகிதத்தில் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்டால் எப்படி? விகிதங்கள் ரேஷியோ கணக்கு பார்க்கலாம். A family cleans house for a Pongal celebrations by dividing the work in the ratio 1:2:3. What is the percentage of 3 portion of work? ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக, பொங்கல் ஃபெஸ்டிவல் டைமில் தான் கிராமங்களில் வீட்டில் சுத்தப்படுத்துவாங்க இல்லையா, வீட்டை சுத்தம் செய்வதற்கு வேலையை 1 விகிதம் 2 விகிதம் 3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர் எனில் 3வது பகுதி வேலையின் சதவீதம் என்ன? 3வது பகுதி, இது முதல் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதி. அப்போ 3 ரேஷியோ கொடுங்க. 3 ரேஷியோ கூட்டிக்கிங்க. கூட்டிட்டு இங்கே இதே போல தான் 3 ரேஷியோ கூட்டினா என்ன? 1 2 + 3 = 6. அவன் எதுக்கு கேட்குறான்றது கவனிங்க. மூன்றாவது தேர்ட் போர்ஷன். அப்போ 3/6 × 100. ஓகே, இதை கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ண 2 × இதை கேன்சல் பண்ண 50 = 50%. அப்போ 50 எங்க இருக்கு பாருங்க. C is the correct answer. ஓகே, இதே கணக்கில் 2வது போர்ஷன் கேட்டா அப்போ 2/6 × 100 2/6 × 100 2/6 × 100 போட்டு சதவீதம் கண்டுபிடிங்க. சார் முதல் போர்ஷன் கேட்டா அப்போ 1/6 × 100. ஓகேங்களா? ஓகே, இதே தொடர்ச்சியா 22வது கணக்கு இதே வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம தொடர்ச்சியாக 22வது கணக்கு பார்க்க போகிறோம். பர்சன்டேஜில் சதவீதத்தில் 22வது கணக்கு. ஏன் பயாலஜி கிளாஸ் examined some flowers in a local grassland. Out of the 40 flowers, they saw 30 were perennials. Perennials வற்றாதவை. ஓகே, what percentage of the flowers were perennials? வற்றாத ஃப்ளவருடைய சதவீதம் என்ன? அது தமிழ்ல பாருங்க. ஒரு உயிரியல் வகுப்பு மாணவர்கள்
ஒரு உயிரியல் வகுப்பு மாணவர்கள் குழு உள்ளூரில் ஒரு புல்வெளியில் ஆய்வு செய்தனர். அவற்றுள் 40 பூக்கள் வற்றாத எனில் வற்றாத பூக்களின் சதவீதம் என்ன? பெரினியல்ஸ் 30 பூக்கள் தான் பெரினியல்ஸ்னா வற்றாதவை. ஓகே, அதனுடைய சதவீதம் கேட்கலாம். அப்போ மொத்த பூக்கள் எவ்வளோ? 40. 40ல 30 பூக்கள் வற்றா, இதனுடைய சதவீதம் கேட்கலாம். into 30 divided by 40 into 100. ஓகே, இப்போ 0க்கு 0 கேன்சல் பண்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ 2 எடுத்து கேன்சல் பண்றோம். 2 2s are 4. ஓகேங்களா, இங்க என்ன ஆகுது? 5. ஓகே, இந்த 2 எடுத்து இங்க கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்ணா 15. ஓகே, அப்போ 15 into 5 equal to 75%. அப்போ which is the correct answer? A is the correct answer. அப்போ A என்பது சரியான விடை. ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தொடர்ச்சியா 23வது கணக்கு பார்க்க போறோம். இங்க decrease as a percentage, increase as a percentage. அதிகமாகிறது குறையக்கூடிய சதவீதம் எப்படி இருக்கிறது என்ற கணக்கு தான் இப்போ பார்க்க போறோம். இப்போ கவனிங்க, during odd sales the price of shirt decreased from, அதாவது ஆடி தள்ளுபடி, ஆடி மாதம் நேரத்தில் துணி கடைகள்லாம் போனால் ஆடி தள்ளுபடின்னு சொல்லுவாங்க. ரேட்லாம் குறைஞ்சிருக்கும். எவ்வளோ குறையும்? 90 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் குறைஞ்சிருக்கும். வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ்ட்? வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ்? அப்போ குறையின் சதவீதம் என்ன? ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை 90 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாக குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் என்ன? இப்போ ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்தா எந்த ஆப்ஷன்றது பார்க்கலாம். சொல்யூஷன், இப்போ வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு? இப்போ டிக்ரீஸ் தானே கேட்குறான். 4 ஆப்ஷன் கொடுத்தா எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டானது நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன கேட்குறான்? பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ். Percentage of decrease. So percentage of decrease equal amount of changed. எவ்வளோ மாற்றம்? amount விலை, amount of change divided by original amount, அசல் விலை. original amount or original price, அதாவது தொகையோட மாற்றம் divided by அசல் விலை. இப்போ into 100 பர்சன்டேஜ்னு கேட்குறேன் இல்லையா? இப்போ அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் அப்போ 90 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் லெஸ் ஆயிருக்குன்னா அப்போ எவ்வளோ? 40 rupees. தட் இஸ் ஈக்குவல் 40. எவ்வளோ அமௌண்ட்டு? 90 ரூபாய் into 100 பர்சன்டேஜ். இப்போ 0 கேன்சல் பண்ணிக்கிறோம். அடுத்தது இங்கே கவனிங்க, 10 கேன்சல் பண்ணால் இது அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் இந்த 9 இருக்குங்களா? ஓகே, இப்போ 40 into 10, 40 into 10 by 9 equal to 400 by 9. ஓகே, 409 ஆல டிவைட் பண்ணுறோம். 409 4s are 36, remainder 4, 0, 4s are 36, remainder 4. அப்போ answer 44, 4 by 9%. 44, remainder 4 by 9. இருக்கா பாருங்க 44. ஓகே, B is the correct answer. 44, 4 by 9. ஓகே, இதே போல நம்ம வந்து டிக்ரீஸ் பார்த்தோம் இல்லையா? இன்க்ரீஸ் சம் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோவில் இன்க்ரீஸ் சம் பார்க்கலாம் இல்லைங்களா? The number of literated person in a city increased from 5 lakhs to 8 lakhs in 5 years. அதாவது ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்கள் எண்ணிக்கை
5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரிக்கிறது அப்படின்னா அதிகரிப்பின் சதவீதம். வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ்? அதிகரிப்பின் சதவீதம். அதே ஃபார்முலா தான். இப்போ 4 ஆப்ஷன் கூட எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்ட்ன்றதை பார்க்கலாம். சொல்யூஷன் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ், பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப், அதாவது சேஞ்ச் என்ன சேஞ்ச் ஆகிக்குது பாருங்க, 5 lakhs to 8 lakhs. இப்போ சேஞ்ச் divided by actual original into 100 சதவீதம். இப்போ எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு மாற்றம்? 5 லட்சத்திலிருந்து 8 லட்சம். அப்போ 5லிருந்து ஒரு 3 கூட்டினா தான் 8 ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்குது எவ்வளோ? 3. ஒரிஜினல் இருந்து 5 லட்சம் தானே. அப்போ ஒரிஜினல் 5 into 100. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 20. இப்போ 3 into 20 equal to 60%. அப்போ 60% அதிகரிக்கிறது. What is the percentage of 60% increase ஆயிருக்கு. அப்போ எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்ட்? D is the correct answer. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம கணக்கு பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? 20 கணக்கு, கொஸ்டின் நம்பர் 20லேருந்து 24 கணக்கு, 4 கணக்கு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்துருக்குறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைக்கும். உடனுக்குடனே நீங்களும் தெரிஞ்சுக்கணும். நாங்கள் ஏதாவது ஒரு நியூ வீடியோஸ் எதுனா போட்டால் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டு அந்த சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க. ஓகே, இதுவரை நடத்திக்கிற சம்ஸ்லாம் நீங்கள் ஒரு நோட் எடுத்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எல்லா கொஸ்டினும் டெக்ஸ்ட் புக்கு, தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர், எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்குடன் சந்திப்போம். அடுத்த கணக்கு 25வது கணக்கிலிருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.